தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கல்வி ஓர் உறுதியின் அடையாளம். தமிழகத்தில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதோடு மட்டுமின்றி பொதுமக்களும் பயன்பெறுவார்கள். மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன என்பதை இந்த தொகுப்பு சொல்கிறது. அறுபதாண்டு கால கனவு திட்டமான திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை திட்டத்தை 2 கட்டமாக பிரித்து நிறைவேற்ற மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வருமா என தேனி மாவட்ட மக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர். 2017ஆம் ஆண்டு திண்டுக்கல் குமிளி இடையேயான ரயில்வே திட்டம் சபரிமலை வரை நீட்டிக்கப்பட்டு திட்ட மதிப்பீடு டெண்டர் கோரப்பட்டது. ஆனால் டெண்டர் எடுக்க யாரும் முன்வரவில்லை. திண்டுக்கல் குமிளி அகல ரயில் பாதை திட்டம் அமைக்கப்பட்டால் சரக்கு போக்குவரத்து மற்றும் பொதுமக்களின் பயணத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இதேபோன்று திண்டுக்கல் சபரிமலை அகல ரயில் பாதை போடப்பட்டால் சபரிமலைக்கு செல்வோருக்கும் சுற்றுலா செல்வோருக்கும் பேருதவியாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, இது ரெண்டா பிரிக்கணும். திண்டுக்கல் சபரிமலைங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ட் திண்டுக்கல் டு லோயர் கேம்ப், செகண்ட் பார்ட் லோயர் கேம்ப் டு சபரிமலைன்னு பிரித்து திண்டுக்கல் டு லோயர் கேம்பை இம்மிடியேட்டாக செயல்படுத்தலாம். அது 1000 கோடி 1500 கோடி தான். பெரிய ரயில்வே துறைக்கு 1000 கோடிங்கிறது பெரிய பட்ஜெட் கிடையாது. லட்சக்கணக்கான கோடியில் பட்ஜெட் போடுறாங்க. இதை உடனே அவங்க அறிவிச்சாங்கன்னா தேனி மாவட்ட மக்கள் மிக மகிழ்ச்சி அடைவாங்க. அரியலூர் தஞ்சாவூர் புதிய ரயில் பாதை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருவது இந்த ஆண்டாவது நிறைவேறுமா என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். சிமெண்ட் ஆலைகள் மூலம் ஆண்டுக்கு 80 கோடி ரூபாய்க்கு சரக்கு ரயில் மூலமாக அரியலூர் ரயில் நிலையத்திற்கு வருமானம் வருகிறது. இதனால் தஞ்சாவூருக்கும் புதிய பாதை அமைக்கப்பட்டால் காரைக்கால் துறைமுகம் வரை சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதேபோன்று வர்த்தக பயன்பாட்டிற்கும் பொதுமக்களுக்கும் சௌகரியமாக அமையும். இடைக்கால பட்ஜெட் மூலம் அரியலூர் தஞ்சாவூர் புதிய ரயில் பாதை திட்டம் நிறைவேறுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அரியலூர் டு தஞ்சை ரயில்வே பாலம் அமைக்கப்படும் பட்சத்தில் இவர்களுடைய தூரமும் குறைகிறது. இவர்களுக்கு சரக்கு ரயில்கள் எடுத்துச் செல்லவும் மிகவும் சுலபமாக இருக்கும். இதைவிட கூடுதலாக என்னவென்று சொன்னால் மத்திய மாநில அரசுக்கும் ரயில்வே நிர்வாகத்திற்கும் கூடுதலாக வருமானம் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. சாலை விபத்தும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. நாமக்கல் பெரம்பலூர் ரயில் பாதை திட்டம் குறித்த அறிவிப்பு ரயில்வே பட்ஜெட்டில் வெளிவருமா என்ற எதிர்பார்ப்பில் நாமக்கல் மக்கள் உள்ளனர். கல்வி நகரமாகவும் தொழில் நகரமாகவும் விளங்கி வரும் நாமக்கல்லுக்கு கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் என்றும், அத்தோடு எழும்பூரிலிருந்து சேலம் வரை செல்லும் விரைவு ரயில் நாமக்கல் வழியாக கரூர் வரை நீட்டித்தால் நாமக்கல் மக்களுக்கு கூடுதல் பயனளிக்கும் என்றும் மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தென் மாவட்டங்களிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய ரயில்களை நாமக்கல்லில் நிறுத்த வேண்டும் எனவும், நாமக்கல் பெரம்பலூர் புதிய ரயில் பாதை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். பட்டுக்கோட்டை மன்னார்குடி இடையே புதிய அகல ரயில் பாதை திட்டத்திற்கு போதிய நிதி ஒதுக்கிட வேண்டும் என ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இந்த திட்டத்திற்கு தேவை என கையகப்படுத்தப்பட்ட இடங்களின் உரிமையாளர்களுக்கு முழு தொகை கொடுக்காததால் இந்த திட்டம் முடங்கியுள்ளது. இங்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டால் அது டெல்டா மாவட்டங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என கூறும் மக்கள், ரயில் பாதை அமைக்க தேவையான இடங்களை ஆர்ஜிதம் செய்ய தனி வட்டாட்சியரை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்துகின்றனர். என்னுடைய இடத்த ரயில்வே துறை 2011 அளந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. ரயில்வே பட்டுக்கோட்டை மன்னார்குடி ரயில்வே ட்ராக் விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு உடனடியாக அந்த இடத்த எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள அமௌண்ட்டை கொடுக்குன்னு தான் கேட்குறேன். யாரும் அந்த இடத்த வாங்க மாட்டுறாங்க. ரயில்வே துறை எடுத்துக்கிட்ட இடத்த யாரும் வாங்கவும் மாட்டுறாங்க. அதனால என் குடும்பமே பாதிக்கப்பட்டு நாங்கள் தனியாக இருக்கிறோம். எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை சார். எனினும் நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லை என்றும், மாநில அரசு ஒத்துழைப்பு செய்து பாதை அமைப்பதற்கான நிலத்தினை கையகப்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் ரயில்வே நிர்வாகம் இந்த பணியை விரைந்து முடிக்க தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ரயில் பாதை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் அதன் மூலம் அரசுக்கு வருவாய் கிடைப்பதோடு பொதுமக்களும் பயன்படுவார்கள் என்பதால்
மத்திய ரயில்வே பட்ஜெட்டில் பல முக்கிய அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கலாம். நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.